தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி மாமே அப்படின்னே சொல்லலாம். 1 நிமிஷம் 34 செகண்ட் டீசரு பிளாஸ்ட்டுங்க. கண்டிப்பாக சொல்லணும்னா இதைத்தான் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதைத்தான் எல்லார்ட்டையும் எதிரும் பார்த்தாங்க. கரெக்டாக அந்த மீட்டரை பிடிச்சி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆக்சுவலி சொல்ல போனால் டீசர் பார்க்கும்போது பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. பட் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு ஏகேவோட திருவிழா மாதிரி இருந்துச்சு. நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாமே காட்டிட்டு அவர் ஒரு புது லுக்கில் வேற வந்திருக்காரு. நிறைய லுக்கில் இருக்குது. பார்க்க மனுஷன் அவ்வளோ அமேசிங்காக இருக்காரு. ஒரு பக்கா ஃபேன் பாய் சம்பவம் அஜித் சார் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ டீசர் ஸ்டார்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகே ஒரு டிராகன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் அவரோட படத்தில் இவரோட என்ன பேராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏகேனே வச்சுருக்காங்க. அஜித் குமாராக இருக்க போதா இல்லை அர்ஜுன் குமாராக இருக்க போதா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அந்த ஏகேங்கிற ஒரு வார்த்தை போதும் அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு ஆள், அவரை சுற்றி எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்தப்போ கூட ஒரு மாதிரி அப்படி தான் இருந்துச்சுங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே மாதம் ஜனவரி 16 விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்துச்சு. அதுலேருந்து கட் பண்ணால் ஒரே மாதம் February 28 குட் பேட் அக்லி டீசர் நம்ம பார்த்துட்டோம். என்னங்க சொல்கிறது, அதாவது ஒரு சீனில் ஒரு எங்கர் வெர்ஷனில் ஒரு அஜித் வராரு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் ஆதிக் கொண்டு வந்தார்னே தெரில. பக்காவாக இருக்குது, பக்காவாக சூட் ஆகுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பில்லா ரெஃபரன்ஸ், அந்த ராயல்ஸ் ராய்ஸ் கார்லேருந்து ஒரு ஷார்ட் வச்சு இறங்குவார்ல, அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இந்த டீசரில் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப தெரியாவே இருந்துச்சு. ஒரு சீன் ஒன்று இருக்கும், படிக்கட்டிலேருந்து நடந்து கீழே அப்படியே நடந்து வருவார். எக்ஸாக்டாக பில்லாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பில்லா வந்து 2007 வந்த படம். அதை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை ஆதிக் வந்து இந்த டீசர் பார்க்கும்போது ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீசர் பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக கிராண்ட்ரியா, அதாவது ஒரு பக்கா ஒரு மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு டான் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் டானாக இருக்கார், ஒரு பக்கம் ஜெயிலில் இருக்கார். நிறைய சீக்வன்ஸ் காட்டுறாங்க. என்ன டைம் ட்ராவல் பண்ணுறாருனே தெரில. ஏன்னா அவ்வளோ கெட்டப் இருக்குது. அந்த மெயினாக சொல்லணும், அஜித் சார் ஃபுல் ஒயிட் ஹேர் தான். அதில் ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்காரு ஆத்விக்கு. இங்கெல்லாம் பிளாக் ஷேட் கொடுத்து பக்காவாக இருக்குங்க. அதுவும் அந்த கையில் ஒன்று வச்சுருக்காருல, அந்த ஒரு வெப்பன் நம்ம தீனா படத்தில் வச்சுருப்பார்ல, அதெல்லாம் மிரட்டி விட்டார் ஒவ்வொரு ஷாட்டில். அந்த ஃபைட் ஒன்று வரும்போதெல்லாம் அதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அஜித் சாரை தாண்டி சுனில் மற்றும் பிரசன்னா அவர்கள் வந்து அஜித் சார் கூடவே வராங்க. ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி அவங்க கூடவே வராங்க. 2-3 டான்ஸ் வர ஷாட்லாம் இருக்குது. பாட்டுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஒரு பாட்டை வந்து இந்த வாட்டி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜிஎம் ஜிவிஆர் பிரகாஷ் சொல்லியே ஆகணும். எல்லா அப்டேட்லேயும் எல்லா இன்டர்வியூஸ்லையும் வேற மாதிரி ஒரு செய்கை பண்ணியிருக்கோம். செம்ம மாதம் வந்துட்டுருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தார். மனுஷன் சொன்ன மாதிரியே டீசரோட பிஜிஎம் அப்படியே கலக்குதுன்னே சொல்லலாம். அஜித் சார் கட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பிஜிஎம் போட்டு தெரிச்சிருக்காரு. படம் எப்படா பார்க்க போகிறோங்கிற எண்ணத்தை டீசர் பார்த்த உடனே முடிவு பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு அந்த எண்ணத்தை குடிச்சிச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, எதை தான் வாழ்க்கையில் செய்யக்கூடாதுன்னு இருக்குமோ அதெல்லாம் ஒரு காலத்தில் செய்யணும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்கிற அஜித் சார். கண்டிப்பாக அது அவருக்கே பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு சில படங்கள் எல்லாமே வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி படம் பண்ணிட்ட டைமில் வந்துட்டு ஒரு சில நேரம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பழைய அஜித் சார் படத்தை பண்ணணும், நம்மளும் பழைய மாதிரி ஒரு படம் கொடுக்கணும், ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. பிளாஸ்ட்டுங்க. சத்தியமாக சொல்ல போனேன், அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த 2 நாளில் 1 வாரத்துக்கு வந்து சந்தோஷத்தில் உச்சத்தில் இருப்பாங்க. ட்விட்டர் ஃபுல்லாக அவங்களோட ராஜ்யம் தான். இன்றைக்கி டேய் பசங்களா, இன்றைக்கி உங்கள் நேரம், ஏறி ஆடு கபிலாங்கிற மாதிரி ஆடுங்க, சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல போனால், கன்னு ஹேண்ட்லிங்லாம் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்குது. எல்லாம் அந்த ஏகேன்னு பேர் போடும் போதே வந்து அந்த கன்னை சுற்றி தான் போடுறாங்க. விஷுவலாக அந்த கட்டாக செம்ம ரிச்சாக எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும், ப்ளீக்கி பெட்னஸில் வந்துட்டு அந்த ஹீரோ நடந்து வருவார், ஒரு சிகரெட் பற்ற வச்சுட்டு பின்னாடி பிளாஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குது தெரியுமா? பில்லா ரெஃபரன்ஸ், மெயினாக பில்லா ரெஃபரன்ஸ் நிறையா பார்த்தேன். டீசர் எண்டில் வந்து நம்ம ஐகானிக் வாலியோட சீனு, வாயில் பேப்பர் வச்சுட்டு மெல்லுவார்ல, அதை காட்டுறாங்க. ஒரு ஸ்டெப்பில் வந்து வேதாளம் கணேஷ் ஸ்டெப்பு போடுறாரு. ஒரு இடத்துல ஏகன் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதாவது இதெல்லாமே அவர் ஒரு காலகட்டத்தில் பண்ணது தான். ஆனால் திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு காலத்தில் அந்த மனுஷன் எப்படி இருந்தார் தெரியுமாடான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட டீசர் மூலமாகவே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியோட படத்தை தாண்டி இந்த படத்துக்கு ஏன் அஜித் சார் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த டீசர் பார்க்க போகிறது தான் ரொம்ப புரியுது. பிளாஸ்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, மாசாக இருக்குது. அதை தவிர வேறு ஏதாவது வார்த்தை இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க.
அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு மெயினாக அஜித் சார் வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து உடம்பை குறைச்சி இந்த ரோலுக்காக பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் பேடாக தான் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குது. கண்டிப்பாக அதே மாதிரி தான் வில்லன் அஜித் சாருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதில் நானும் ஒருத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேடியான ஒரு அஜித் சாரை பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அது இந்த படத்தில் சக்ஸஸ் ஆகும் நான் கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 10 எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான். அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஜய் சார் ஃபேன்ஸும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவாக ட்வீட் போடுறாங்க. அவர் ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் தெரியுமா, நீங்கள் வாங்கடா அவரை வந்து பாருங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் விஜய் சார் ஃபேன்ஸே வந்து வைப் ஆகிறாங்க. அதுதான் ஒரு உண்மையான வெற்றி நான் நினைக்கிறேன். ஆதிக், இந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. என்னைக்கு விஜய் சார் ஃபேன்ஸு அவர் அஜித் சார் படத்துக்கு டீசருக்கு வெயிட் பண்ணி அவங்க ஃபயர் விட்டு ட்வீட் போடுறாங்களோ அன்றைக்கே வந்து நம்ம வந்து ஒரு டோனை தாண்டி வேற ஒன்று புதுசாக பண்ணிட்டோம் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த டீசர் பார்க்க அப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டு சி அஜித் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் பார்க்குறதுக்கு. கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. பக்காவாக ஏப்ரல் 10 அன்னைக்கு செதற விட்றோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நடுவில் ட்ரெய்லர் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, பிஜிஎம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆதிக் ரவிச்சந்திரனோட இன்டர்வியூஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு டீசர் குட் பேட் அக்லி வந்து தெரி மாஸ். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.